எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. உங்கள் அனைவரும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருக்கைக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுடைய சங்கு தீர்த்த குளக்கரையில் தாங்க இருக்கும். இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய அதிசயம் நிகழுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்குதுங்க. சங்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கடலாக தாங்க பிறக்கும். ஆனால் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்குதுங்க. இதற்கான வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இது போல பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம இந்த சங்கு தீர்த்த குளக்கரையில் தாங்க இருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை இருக்குங்க. அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோவில் இருக்குங்க. மலைக்கு கீழே ஒரு பெரிய கோவில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர். அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தவத்சலேஸ்வரர் தாய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிறந்திருக்கிற சங்கு அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஆமாங்க, இப்போ சங்கு பிறந்திருக்கு 2024. அந்த சங்கு தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த சங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே இருக்கிற தாய கோயில், பக்தவத்சலேஸ்வரர் தாய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் அந்த சங்கு இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு உள்ளே போய் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு தனி புராண வரலாறுலாம் இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இந்த கம்ப்யூட்டரில் மேலே போட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க. அருள்மிகு சங்கு தீர்த்த குளத்தில் 7/3/2024 சங்கு பிறந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. வந்துகிற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு பக்தவத்சலேஸ்வரர் தாய கோயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு வந்து இப்போ காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொன்ன போல் இது மிகப்பெரிய கோவில். இந்த கோவிலுக்கு தனி புராண வரலாறுலாம் இருக்குது. இந்த கோவிலை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சங்கு பார்க்கலாம் மட்டும்தான் போயிருக்கேன். உள்ளே வந்துட்டோம். சங்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா டோக்கன் வாங்குறாங்க. நம்ம 5 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நான் போய் சங்கை பார்க்க போகிறேங்க. உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சங்கை பார்த்துட்டு வந்துட்டேங்க. சங்கை வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த சங்கு ஃபோட்டோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பிறந்த சங்குங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பிறந்த சங்குகள். இந்த 2024 பிறந்த சங்கு இதுதான் பாருங்க. இந்த சங்கு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மார்கண்டர் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சிவாலயங்களும் போய் தரிசிச்சுட்டு வராரு. அப்படி இந்த திருக்கைக்குன்றத்துக்கு வரும்போது வேதகிரீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யலாம் அப்படின்னு நீர் கொண்டு வர இந்த சங்கு தீர்த்த குளத்துக்கு வராருங்க. அப்போ வந்து இவர் கையில் பாத்திரம் எதுவும் இல்லைங்க. சிவபெருமானை வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வேண்டி கேட்குறாரு. அப்போது சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து ஒரு சங்கு பிறந்து கரை ஒதுங்க வைக்கிறாரு. அந்த சங்கை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறாருங்க. இப்படி தாங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அற்புதமான அதிசயமான நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த திருக்கைக்குன்றம் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கிற இந்த சங்க தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது போல நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.